என்னது 2026ல டிவிகே கட்சி சார்பா விஜயால தேர்தல் களத்துல போட்டியிட முடியாதா? இனிமேல் சிஎம் எலெக்ஷன்ல நடக்க போறதே இல்லையா? நம்ம நேஷன்ல ஒன் யூனிட்டி இருக்கோ இல்லையோ அட்லீஸ்ட் அத எலெக்ஷன்லயாவது கொண்டு வரலாம்னு நினைச்ச நம்ம லீடர்ஸ் என்ன பண்ணி விட்டாங்கன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர போறாங்க. கிட்டத்தட்ட 100 நாள் கழிச்சு மோடி தலைமையிலான கேபினெட் மினிஸ்ட்ரி கூட்டம் இன்னைக்கு நடந்தது. அதுல இந்த முடிவு கொண்டு வரப்பட்டிருக்கு. வரப்போற பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர்ல இது சம்பந்தமா மசோதா அதாவது பில் பாஸ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த முறை நம்ம மத்திய அரசு வந்து ஆட்சியை பிடிச்சதே கொஞ்சம் பெரும்பான்மை இல்லாம தான் பிடிச்சாங்க. அட்லீஸ்ட் இந்த மசோதாவை தாக்கல் செஞ்சு வெற்றி அடைதலையாவது அவங்க பெரும்பான்மையை காட்டுறாங்களா இல்லையா நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அது வரைக்கும் இப்போதைக்கு இந்த எலெக்ஷன் சிஸ்டம் என்ன சொல்லு வருது, இதனுடைய பின்னணி என்ன, இதை கொண்டு வரக்கூடிய நோக்கம் என்ன, இதனால என்ன பெனிஃபிட் இருக்கு, இதை தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். நான் உங்க தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத்திய அரசாங்கம் முதல்ல 2017 ஆட்சிக்கு வரும்போதே அப்பத்துல இருந்தே இந்த திட்டத்தை எப்படியாவது கொண்டு வரணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க தேர்தல் வாக்குறுதியிலும் இது இருந்தது. ஆனா அப்பெல்லாம் இந்த திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு நேரமும் காலமும் கைகூடி வரல. இப்ப ஏன் கைகூடி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா மேபி இந்த எலெக்ஷன்ல மத்திய அரசாங்கத்துக்கு மக்கள் கொஞ்சம் அவங்க கையை சுருக்கினால கூட இருக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் ஜோக், உண்மையிலே இந்த திட்டத்தை கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அது என்னன்றது இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்றேன். இந்த திட்டத்துக்காக முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவருடைய தலைமையில ஒரு தனி கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் இப்போ இந்த திட்டத்துக்கு சாதகமா வந்துட்டுங்க. இந்த திட்டத்துக்கு சாதகமா ரிப்போர்ட் வந்தது தாங்க தெய்வமே அப்படின்ற மாதிரி மோடி மினிஸ்ட்ரி இந்த திட்டத்தை நாங்க கொண்டே வருவோம் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறாங்க. ஏன்னா இந்த முறை அவங்க ஆட்சியுமே 3 காலில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னா என்ன? முதல்ல இதை கேள்விப்பட்டதுமே கண்டிப்பா நீங்க எல்லாம் என்ன நினைச்சிருப்பீங்க, இனிமேல் இந்த சிஎம் எலெக்ஷன், இந்த கிராம பஞ்சாயத்து எலெக்ஷன் இதெல்லாம் நடக்கவே நடக்காது, ஒரே எலெக்ஷன் தான் இருக்குமோ அப்படின்னு. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அப்படி கிடையாது. அது என்னன்றதை டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இந்த ரிப்போர்ட்டோட அடிப்படையில என்ன சொல்லுதுன்னா, இந்த சிஸ்டம் எப்படி நடக்க போகுதுன்னா, இருக்கிற எல்லா எலெக்ஷனும் அதாவது பார்லிமெண்ட், சட்டசபை, முனிசிபல் கார்பரேஷன், ஊராட்சி மன்றம், இது எல்லா தேர்தலும் அட் அ டைம்ல ஒரே நேரத்தில் நடக்குங்க. என்னது ஒரே நேரத்தில் நடக்குமா? அது எப்படி சாத்தியம்? நான் எம்பிக்கு ஓட்டு போடுவேனா, இல்லை எம்எல்ஏக்கு ஓட்டு போடுவேனா, இல்லை ஊராட்சி மன்ற தேர்தலுக்கு ஓட்டு போடுவேனா, இல்லை எலெக்ஷன் கமிஷன் தான் இதை எப்படி நடத்தும், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது எப்படி சாத்தியம்னா இங்க பாருங்க, ஒரே நேரத்தில் நடக்கும். ஓகே, ஆனா 2 கட்டமா நடக்கும். முதல் கட்டத்தில் வந்து பார்லிமெண்ட்டுக்கும் சட்டசபைக்கும் நடக்கும். அதாவது பிஎம் தேர்தலுக்கும் சிஎம் தேர்தலுக்கும் நடக்கும். அது நடந்த அடுத்த 100 நாள்ல இருக்கிற கிராம் பஞ்சாயத், முனிசிபல் கார்பரேஷன் இந்த எலெக்ஷன்லாம் நடந்து முடியுங்க. ஆக மொத்தத்தில் ஒரே எலெக்ஷன் ஒரே டைம்ல இருக்கிற எல்லா எலெக்ஷனுக்கும் ஒரே சமயத்தில் நடந்து முடிஞ்சிருங்க. சரி, இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இதுக்கான அவசியம் என்ன, எதனால இந்த எலெக்ஷன் தேவைப்படுது அப்படின்னு சில காரணங்கள் வந்து கூறப்படுது. அதுல முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல எலெக்ஷன் கமிஷனுக்கு அன்வான்டட் எக்ஸ்பென்சஸ், தேவையற்ற செலவுகள் ரொம்ப குறையும். நிறைய பணங்களை மிச்சப்படுத்தலாம். அந்த பணத்தை வேற எதுவும் மக்கள் நலத்திட்டத்துக்கு செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த எலெக்ஷன் வந்துட்டாலே அரசாங்கத்தால மக்கள் நலத்திட்டத்துக்கோ இல்ல மக்கள் பக்கமோ போக்கஸ்டா இருக்க முடியல. அவங்க போக்கஸ் எல்லாமே எப்படி எலெக்ஷனை ஜெயிக்கணும் இதுலே இருக்கு. இதுவுமே கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. முக்கியமா இன்னொரு காரணம் என்னன்னா, இது நான் பர்சனலா திங்க் பண்ணதுங்க. அதாவது இந்த எலெக்ஷன் வந்துட்டா நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், குறிப்பா ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் கிளர்க், இந்த ஸ்டாஃப்ஸ் இவங்க எல்லாருமே அந்த வேலையை ஹோல்டில் போட்டுட்டு இந்த எலெக்ஷன் வேலைக்கு வந்து அவங்கள வந்து ஹையர் பண்ணுவாங்க கொஞ்ச நாளைக்கு. ஸோ அதெல்லாம் குறையும். ஏன்னா இப்போ வெவ்வேறு மாநிலத்தில் தனித்தனி எலெக்ஷன் நடந்துச்சுன்னா ஒவ்வொரு வாட்டியும் அவங்களுக்கு இது ஒரு இடையூறாகவே இருந்துகிட்டு இருக்கும். இதே ஒன் எலெக்ஷன் ஒன் நேஷன் அப்படின்னா அட் அ டைம்ல எல்லா கவர்மெண்ட் சப்போர்ட்டிங் சர்வன்ஸும் இந்த எலெக்ஷனுக்கு சப்போர்ட்டிவா ஒரு முறை இருந்தா போதும். அவங்க ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும், அவங்க வேலைக்கும் அடிக்கடி இடையூறு பண்ண மாதிரி இருக்காது, எலெக்ஷனும் நீட்டா நடந்து முடிஞ்சிரும். இதெல்லாம் தான் காரணங்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லையா அப்படின்ற கேள்வி வந்தா அதுக்கு பதில் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அப்படிதான் நடந்துகிட்டு வந்ததுங்க. அதனாலதான் இந்த திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்கப்படுது. ரொம்ப தீவிரமா இருக்காங்க மத்திய அரசாங்கம் இதை கொண்டு வர்றதுக்கு. நம்ம சுதந்திரம் அடைஞ்சி முறையா 1952 நமக்கான கவர்மெண்ட்டை நம்ம தேர்ந்தெடுக்க
நடத்தப்பட்ட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் சைமல்டேனியஸா பார்லமெண்ட்டுக்கு, அதாவது மத்தியில லோக்சபாக்கும் ஸ்டேட் எலெக்ஷன், அதாவது சட்டசபை தேர்தல்கள் எல்லாமே சைமல்டேனியஸா ஒரே நேரத்தில் தான் நடத்தப்பட்டது. இது தொடர்ந்து கண்டினியூவா அப்படிதான் நடந்துகிட்டு வந்தது. நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா 1957, 1962, 1967 வரைக்கும் இது ஸ்மூத்தா சைமல்டேனியஸா போய்கிட்டு இருந்தது. ஆப்ஸ்டக்கல் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா 1967 யூபியில சௌத்ரி சரண் சிங் அப்படின்றவரு இறந்து போயிடுறாங்க. இதன் காரணமா அங்க சிபி குப்தாவோட கவர்மெண்ட் ஆட்சி கலையுது. இங்க தான் அந்த சைமல்டேனியஸா போய்கிட்டு இருந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பிரேக் ஆகுதுங்க. இதன் தொடர்ச்சியா 1968, 1969 இதர பல மாநிலங்கள்ல சில பல காரணங்களால அவங்க ஆட்சி காலம் முடியறதுக்கு முன்னாடியே கலைஞ்சு போயிருது. 1971 பார்த்துக்கிட்டீங்கன்னா வாருக்கு அப்புறம் நம்ம பார்லமெண்ட் லோக்சபா தேர்தலே ஆட்சி காலத்துக்கு முன்கூட்டியே நடத்திடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த எமர்ஜென்சி கொண்டு வந்தது, இப்படி பல பல காரணங்களால டோட்டலா சைமல்டேனியஸா கொண்டு போய்கிட்டு இருந்த அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் லூப் வந்து முற்றிலுமா துண்டிக்கப்பட்டிருக்குங்க. இப்படி அந்த லூப் உடஞ்சி போய் மாநில எலெக்ஷனும் மத்திய எலெக்ஷனும் முன்ன பின்ன நடந்துகிட்டு இருக்கும்போது அதை எப்படியும் அதே ட்ராக்ல மறுபடியும் கொண்டு வரணும்னு 1999 ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடத்தி ஆகணும்னு. ஸோ அப்ப இருந்த சட்ட மினிஸ்டர் அர்ஜுன் ராம் மேக்வால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா லா கமிஷன் ஒன்று வச்சாங்க. அதுவும் கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் செக்ஷன் 83, 85, 172, 174 அண்ட் 356 இந்த மூணுலையும் சில திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. ஃபைனலி இப்போ 2018 அந்த கமிட்டி அமைக்கப்பட்டு அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இப்போ கேபினெட் மினிஸ்டர் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. கூடிய சீக்கிரம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அமுல்படுத்த போறாங்க. சரி, இப்போ இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அமைச்சதுக்கு அப்புறம் இதுல பிளஸ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பிகினிங் ஆஃப் த வீடியோலே பார்த்தோம். மைனஸ் பாயிண்ட்னு சொல்றதை விட பெரிய சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இந்த சிஸ்டத்தை அடிப்படையாக கொண்டு மாநிலத்திலையும் மத்தியிலையும் எல்லா எலெக்ஷனுமே அட் அ டைம்ல ஒரே சமயத்தில் நடத்தி ஆகணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கான அந்த இயரை அவங்க 2025 செலக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெவ்வேறு மாநிலத்தில் வெவ்வேறு காலகட்டங்களில் அந்த ஆட்சி சமயம் வந்து முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒடிசால 2027 தான் ஆட்சி முடியுது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, 2 வருஷம் குறைப்பாங்களா? சில இடங்கள்ல 2023 ஆட்சி முடிய போகுது. அப்போ 25 இவங்க காமன் எலெக்ஷன் நடத்த போறாங்க. அப்போ 2 வருஷம் ஆட்சியை அந்த மாநில அரசாங்கத்துக்கு அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்களா? இது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சரி, அப்படியே உருட்டி பெரட்டி அதில் அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணி ஒரு வழியா அந்த எலெக்ஷன் நடத்தி முடித்துட்டாங்கன்னே வச்சுக்கோமே. 25 அவங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடத்தி முடிச்சுட்டாங்க. ஓகே, இப்போ ஒரு 2 வருஷம் ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு. 2வது வருஷம் ஃபார் எக்ஸாம்பிள் 27 ஏதாவது ஒரு மாநிலத்தில் நம்ம ஃபெடரேஷன் எப்படி இருக்குன்னா யூனியன் ஸ்டேட் ரெண்டுக்கும் தனித்தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஆல்மோஸ்ட் பவரும் தனித்தனியாக தான் இருக்கு. ஏன்னா மத்தியக்கு தான் பவர் வந்து அதிகம். இப்போ இந்த 27 ஏதாவது ஒரு மாநிலத்தில் 356 செக்ஷனை யூஸ் பண்ணி ஆட்சி கலைக்கப்பட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அடிப்படையை வச்சு பார்த்தா மறுபடியும் அங்கே ரீஎலெக்ஷன் நடத்த முடியாது. அப்போ அடுத்து வர்ற 3 வருஷத்துக்கு அங்கே என்ன ஜனாதிபதி ஆட்சி இருக்குமா, இல்லை அங்கே என்னதான் ஆட்சி நடக்கும்? எப்படியும் எலெக்டட் கவர்மெண்ட் அங்கே இருக்க வாய்ப்பே கிடையாது. இது 2வது பெரிய சேலஞ்சிங்காக இருக்கு. அதே மாதிரி இவங்க சொல்ற சில காரணங்களும் ஏத்துக்க தன்மையா இல்லை. இவங்க என்ன சொல்றாங்கன்னா டைம் சேவ் ஆகும் ஒரே சமயத்தில் எலெக்ஷன் பண்ணா அப்படின்னு. அப்போ 2024 நீங்க எலெக்ஷன் நடத்துனீங்க, ஏன் 6 கட்டமா நடத்துனீங்க? ஒரு தேர்தலையே உங்களால அட் அ டைம்ல நடத்த முடியல, அதுக்கே நீங்க 6 கட்டமா கிட்டத்தட்ட 2 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் நீங்க நடத்துனீங்க. ஒரு எலெக்ஷனுக்கே இந்த கதினா பார்லிமெண்ட், ஸ்டேட்டு, முனிசிபலு, ஊராட்சி மன்றம் இது எல்லாம் சேர்ந்து நீங்க நடத்த எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க? இது ஒரு கேள்விக்குறி வருதுங்க. செலவை மிச்சப்படுத்துறதுக்கும் இது ஒரு காரணம் இந்த எலெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்க, செலவு மிச்சப்படுத்துதுன்னா இப்போ எலெக்ஷன்ல செலவு ஆகுது, அது உண்மைதான். ஆனா ஆல்மோஸ்ட் எல்லா கட்சிகளுக்கும், இந்தியாவில் உள்ள எல்லா கட்சிகளுக்கும் இந்த எலக்ட்ரல் பாண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது.
ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றது பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ். அரசாங்கத்துக்கு மிஞ்சி மிஞ்சி போனா செலவு எங்க வரலாம்? அந்த செக்யூரிட்டி பர்பஸ்க்கு, அந்த எலக்ட்ரானிக் மெஷின் மெயின்டெனன்ஸ்க்கு, இவ்வளவுதான். ரொம்ப அவங்க எக்ஸ்பென்ஸ் வரப்போறது இல்லை. சரி, அப்படி இதையும் மீறி நீங்க இந்த சிஸ்டத்தை கொண்டு வரீங்களா? அப்ப நீங்க ஒண்ணு பண்ணலாம். யார் ஒரு தனிப்பட்ட மனுஷன் எலெக்ஷன்ல நின்னாலும், ஓகே, அபார்ட் ஃப்ரம் ஹிஸ் பேக்ரவுண்ட், ஹிஸ் வெல்த் கண்டிஷன், அரசாங்கமே அவனுக்கு எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு பண ரீதியா உதவிகரம் பண்ணுனா நீங்க திட்டத்தை கொண்டு வரதுல யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி இதுல சில பிளஸ் பாயிண்ட் இருக்குங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க இல்லையா, அதை வந்து தவிர்க்க முடியும். ஏன்னா அட் அ டைம்ல ஒரே எலெக்ஷன் நடந்துச்சுன்னா, என்னதான் நம்ம எலெக்ஷன்ல சில பல கட்சிகளை விலைக்கு வாங்கி அவன் நம்ம எலெக்ஷன்ல வந்து ஏதாவது குளறுபடி பண்ணணும்னு நினைச்சாலும், இப்போ வெவ்வேறு மாநிலத்துல தனித்தனி இடத்துல நடந்தா ஒரு மாநிலத்துக்கு அவனால ஃபண்டிங் பண்ண முடியும். அட் அ டைம்ல நடந்துச்சுன்னா அது அவனுக்கு ஒரு டஃப்பான டாஸ்கா தான் இருக்கும். அங்க ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்குங்க. அப்பப்ப இடைத்தேர்தல் வர்றதுனால அரசாங்கத்தால, அரசியல் தலைவர்களால மக்கள் நலத்திட்டத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியல. அது எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போகுது. இது ஸ்லைட்டா கொஞ்சம் ஏத்துக்கிற தன்மையா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வக்ஃப் போர்டு இந்த மாதிரி திட்டங்கள்லாம் அவங்க எலெக்ஷன் முன்னாடியே கொண்டு வந்து நினைச்சாங்க. ஆனா நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, எலெக்ஷன் கிட்ட வர்ற ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எந்த விதமான நலத்திட்டமோ ஒரு சட்டத்தையோ ஆட்சியிலே இருந்தா கூட அந்த கவர்மெண்டால அதை கொண்டு வர முடியாது. ஏன்னா அது எப்படி போகும்னா, எலெக்ஷன் கமிஷன் லா என்ன சொல்லுதுன்னா, நீங்க மக்களை ஓட்டுக்காக கவர்றீங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்படி தனித்தனி மாநிலத்துல வெவ்வேறு டைம்ல நடந்துச்சுன்னா ஒவ்வொரு சமயத்திலுமே அது இன்னும் தள்ளி போகுது. ஸோ இது ஒரே சமயத்துல நடந்துச்சுன்னா டக்குன்னு டிலே ஆகாம ஒரு நல்ல விஷயத்த கொண்டு வரலாம். சில பாசிட்டிவ் சைடுஸ் இருக்கு. ஸோ எந்த ஒரு சட்டமா இருந்தாலும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பாசிட்டிவ் சைடு, நெகட்டிவ் சைடு ரெண்டுமே இருக்கும். ஆனா பர்சனலா இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, பிஜேபி வந்து மத்தியில லாஸ்ட் 2 டெக்கேடா இருக்காங்க. 2 டெக்கேடா பெரும்பான்மையை ஜெயிச்சாங்க, யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம. நான் இடையில கூட சொல்லியிருப்பேன், 3 காலு 1 காலுன்னு. 4 காலும் அவங்க கால தான் இருந்தது. அப்போ ஏன் இவங்களுக்கு இந்த வக்ஃப் போர்டு, இந்த சிஏஏ ஏன் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல உடனே? அப்பதான் பெரும்பான்மையில இருந்தீங்களே, நீங்க டக்குன்னு பண்ணியிருக்கலாமே. இந்த எல்லா சட்டமும் ஏன் இந்த 3வது டேர்ம்ல மட்டும் டக்குன்னு ஃபோக்கஸ் பண்றீங்க? ஏன்னா மேபி ரீசன் என்னவா இருந்திருக்கலாம்னா, அப்போ லைட்டா உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, அலட்சியமா இருந்திருக்கலாம். மக்கள் நம்மளை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த சமயத்துல ஒரு சில நல்ல சட்டமும் கொண்டு வந்தாங்க. லைக் 370 ரிமூவ் பண்ணது, இந்த ஒரு சில நல்ல விஷயங்களை வச்சு அவங்க ரொம்ப அசால்ட்டா இருந்துட்டாங்க. ஆனா இப்போ 3rd எலெக்ஷன்ல அந்த 4வது கால் கொஞ்சம் சரிஞ்சு இப்போ சப்போர்ட்டிவ் தான் அவங்க ஆட்சி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த 3வது டேர்ம்ல அந்த 4வது கால் போனதுனாலேயே என்னமோ டக்குன்னு இவங்க பெண்டிங்ல வச்ச அந்த திட்டத்தை எல்லாம் டக்குன்னு செயல்படுத்தி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அடுத்த வரப்போற எலெக்ஷன்ல பெரும்பான்மையை ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுமே அவங்களுக்கு ரொம்ப கை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க மோட்டிவ் எதுவா இருந்தாலும், ஆனா அவங்க கொண்டு வந்த சட்டங்கள் எல்லாமே யூஸ்ஃபுல் தான். வக்ஃப் போர்டு நம்ம நாட்டுக்கு ரொம்ப தேவையான சட்டம், சிஏ நம்ம நாட்டுக்கு ரொம்ப தேவையான சட்டம். இந்த எலெக்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் 50-50 இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த எலெக்ஷன் பத்தின உங்களுடைய கருத்துன்றது நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றீங்க. எங்க கருத்தை நாங்க வீடியோல பதிவு பண்ணிட்டோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க, ஃபாலோ பண்ணிருங்க.